ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச தீபாவளி ஸ்வீட் மாவுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாவுருண்டையிலே பல விதம் இருக்குது. நான் இன்றைக்கி செஞ்சுருக்குது பாசிப்பருப்பு மாவுருண்டை தான் செஞ்சுருக்கேன். ஒரு மாவுருண்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாவுருண்டையை செய்கிறதுக்கு முக்கியமாக வீட்டில் 3 பொருட்கள் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இதை செய்யலாம். இந்த பாசிப்பருப்பு மாவுருண்டையை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்தோடனே பாசிப்பருப்போட கலருமே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிரும். அதே சமயத்தில் பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனையும் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு மாவுருண்டையில் டேஸ்ட்டும் மட்டும் இல்லை, சத்தும் நிறையவே அடங்கியிருக்கு. இதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாசிப்பருப்போட கலரும் கொஞ்சம் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் பாசிப்பருப்புமே வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த பாசிப்பருப்போட சூடு கொஞ்சம் ஆறட்டும். லைட்டாக ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்போட சூடும் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த சூட்டோடே நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுடராக இந்த பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவை ஒரு சல்லடை வச்சு சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். இதில் சின்ன சின்ன பருப்பு அரைபடாமல் கூட இருக்கலாம். அதுக்காக தான் மாவை நல்லா சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் மாவு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு எல்லாமே நல்லா சலிச்சாச்சு. இதில் பருப்பு எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. லைட்டாக சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்குது. அதை மட்டும் நல்லா சல்லடையில் சலிச்சிட்டு எடுத்தாச்சு. பாசிப்பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பாசிப்பருப்பு மாவுருண்டைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது மாவுருண்டைக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம சுகர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மாவுருண்டையில் சுகரோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். சுகர் கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக வேணுங்கிறவங்க மட்டும் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகரை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவை எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்க பாசிப்பருப்பு மாவையும் சுகர் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சுகரையும் மாவையும் நல்லா கலந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு பாத்திரம் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த சூட்டிலே நெய் நல்லா பாத்திரத்தில் கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் நல்லா சூடாகி கரைஞ்சி வந்ததுமே இதில் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு சரியாக வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் பொன்னிறமாக நமக்கு முந்திரி பருப்பு இதே போல் நல்லா வறுபட்டு வரும். பெரும்பாலும் மாவுருண்டை செய்யும்போது முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, நெய் மட்டும்தான் சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் சேர்த்து செய்கிறதுனால இந்த மாவுருண்டையை சாப்பிடும்போது முந்திரி பருப்பு வாயில் இடையில கடிப்படும்போது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்புங்கிறதுனால இந்த மாவுருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பை அப்படியே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இப்போ வறுத்தெடுத்துருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போது மாவுருண்டை செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இப்போ நெய் 1/4 கப் அளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கணும். அதுக்காக முந்திரி பருப்பு வறுத்தெடுத்த அதே நெய் கூடவே இப்போ இந்த 1/4 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
நெய் ரொம்ப சூடாக தேவையில்ல, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். அப்போ தான் நெய் போட்டு அந்த மாவில் பிசையும் போது நம்ம கை வச்சு உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். நெய்யை அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா நம்ம கை வச்சு மாவு உருண்டையை உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். அதனால மிதமான சூட்டில் நெய் இருக்கும்போதே அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் தயாராகி வந்துருச்சு. இப்போ அந்த நெய்யை மாவில் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நெய்யை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை நம்ம வறுத்தெடுத்த அதே நெய்யில் சேர்த்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துருக்க நெய்யை மாவோடு சேர்த்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டை செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவுக்கு நெய்யுங்கிறது சரியாக இருக்கும். கரண்டி போட்டு கலந்து விடுறத விட கை வச்சு பசடி விடும்போது இந்த நெய் எல்லாமே நல்லா மாவு கூட சேர்ந்து வந்துடும். அந்தளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு விட முடியும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா மாவு கூட சேர்த்து கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நெய் சூப்பராக மாவு கூட சேர்த்து கலந்தாச்சு. இப்போ பக்கத்துலேயே ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மாவு உருண்டைக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கையில் எடுக்கக்கூடிய மாவு அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்ல இறுக்கமாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்தும் இதே போல் நான் உங்களுக்கு ஒரு உருண்டை எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். மாவு உருண்டையை உருட்டி எடுக்கும்போதே நல்லா இறுக்கமாக மாவை பிடிச்சி உருட்டி எடுங்க. அப்போ தான் உருண்டை சின்ன சின்னதாக உடஞ்சி விழுகாது, நல்லா இறுக்கமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாவில் நெய் மட்டுமே கலந்து இந்த மாவு உருண்டையை செய்கிறதுனால இந்த மாவு உருண்டை வெளியில் வச்சுருந்தாலுமே ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 20லேருந்து 30 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டையை இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. பாருங்கள், சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இறுக்கமாக இதே போல் உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்கிற ஸ்வீட்டில் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டையும் ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இதில் நெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள இடையில இடையில நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு மாவு உருண்டை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.